வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் இன்றுடன் நிறைவு. வேட்புமனுக்கள் நாளை பரிசீலனை செய்யப்பட உள்ள நிலையில் மனுக்களை திரும்பப் பெற வரும் 9ஆம் தேதி கடைசி நாள். புதுச்சேரி, கேரளா, அசாம் ஆகிய 3 மாநிலங்களில் நாளை மாலையுடன் பிரச்சாரம் நிறைவு. இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிரம். புதுச்சேரியில் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தேர்தல் பிரச்சாரம். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். புதுச்சேரியில் இன்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிரச்சாரம். இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். புதுச்சேரியில் களை கட்டிய தேர்தல் பிரச்சார களம். இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து சீமானும் பரப்புரை. தமிழகத்தில் இதுவரை மொத்தம் 3430 பேர் வேட்புமனு தாக்கல். கடைசி நாளான இன்று திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நேற்று வரை சுமார் 651 கோடி ரூபாய் பறிமுதல். தமிழ்நாட்டில் மட்டும் 170 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம், மதுபானங்கள், போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தகவல். சென்னையின் எழும்பூர், கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட 5 இடங்களில் ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய கட்டிடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை. எழும்பூரில் உள்ள JSM அடுக்குமாடி குடியிருப்பில் நடைபெறும் சோதனையில் தேர்தல் பறக்கும் படையினரும் இணைந்து சோதனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,10,480 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் விலை கிராமுக்கு 140 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,810 ரூபாய்க்கு விற்பனையாவதால் வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சி. வெள்ளி விலை தொடர்ந்து மாற்றமின்றி 1 கிராம் 255 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிலோ பார் வெள்ளி 2,55,000 ரூபாய்க்கு விற்பனை. மதுரையை மணிப்பூராக மாற்ற துடிக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. தமிழ்நாட்டின் DNA-வுக்கு மாறாக இருக்கிறது NDA எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசம். இன்னும் சொன்னா மதுரையை மணிப்பூரா மாத்த துடிக்கிற வன்முறை மாடல். அண்ணன் தம்பியா, அக்கா தங்கையா, உறவு முறையோடு பாசமா பழகிற மதுரை மக்கள் செம புத்திசாலிகள். அதனாலதான் கலவரத்தை தூண்ட நடத்தவங்களோட சதிய சிறப்பாக முறியடிச்சீங்க. அதற்காக உங்க பாதப்படர்களை தான் தொட்டு நான் நன்றி கூறுகிறேன். ரூபாய் கூப்பன் இல்லத்தரசிகளின் ஓட்டுகளை வாங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போடும் சூழ்ச்சி. இந்த தேர்தலில் திமுக வீழ்ச்சி. ஒரு திட்டத்தை அறிவித்தால் கூட அதில் தனது குடும்பம் பயன்பெறும் என நினைப்பவர் மு.க.ஸ்டாலின் என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். 8000 கூப்பன் கொடுக்குறாளாம். நீ ஒரு திட்டத்தை அறிவிச்சா உங்க குடும்பத்துக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்ற திட்டத்தை அறிவிப்ப. 8000 ரூபாய் அவர் ஆட்சிக்கு வர போறதில்ல, கொடுக்க போறதில்ல, அது ஒரு விஷயம். 8000 ரூபாய் கூப்பன் இல்லத்தரசி ஓட்டு வாங்குறதுக்கு ஸ்டாலின் போடுகின்ற சூழ்ச்சி. இந்த தேர்தலில் திமுக வீழ்ச்சி. வீழ்ச்சி தானே? வளர்ச்சியை முன்னெடுக்கும் மாடல் திராவிட மாடல் என மதுரை தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் பெருமிதம். வளர்ச்சியை கெடுப்பது ஆரிய மாடல், மக்களை பிளவுபடுத்தும் வன்முறை மாடல் NDA மாடல் எனவும் விமர்சனம். மதுரைக்கான வளர்ச்சியை முன்னெடுக்கும் மாடல் தான் திராவிட மாடல். அனைத்து மக்களும் மத நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கான மகத்தான மாடல். NDA முன்வைக்கிறது வளர்ச்சியை கெடுக்கிற ஆரிய மாடல்.
மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற ஆரிய மாடல், மக்களை பிளவுபடுத்துகிற ஆரிய மாடல், இன்னும் சொன்னா மதுரையை மணிப்பூரா மாத்த துடிக்கிற வன்முறை மாடல். கூட்டணி உள்ளிட்ட அனைத்து விவகாரத்திலும் இரட்டை வேடம் போடும் கட்சி திமுக என இபிஎஸ் குற்றச்சாட்டு. கூட்டணியில் இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாமம் போட்டுவிட்டது திமுக எனவும் விமர்சனம். இன்னைக்கு திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதுல காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை கட்சி, முஸ்லீமுக்கெல்லாம் இருக்குது. இங்க அங்க ஒத்த கொள்கையுடைய கட்சின்னு சொல்றாங்க. இங்க வந்தா அந்த கூட்டணி கட்சிக்கு வெப்ப நாம் போட்டார். இந்தி திணிப்பு மற்றும் கல்வி நிதி மறுத்த துரோக கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் தண்டனை தரப்போகும் நாள் ஏப்ரல் 23. மதுரை தேர்தல் பரப்புரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆவேசம். இந்தியை திணிக்கிறதுக்காக நம்முடைய குழந்தைகளுடைய கல்வி நிதியை கூட நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய பாஜகவும் அதுக்கு துணை போகக்கூடிய அதிமுக செஞ்சிருக்கக்கூடிய துரோகத்துக்கு அந்த கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் தண்டனை தரப்போகக்கூடிய நாள் தான் ஏப்ரல் 23. தமிழ்நாட்டை போல புதுச்சேரியிலும் கொள்ளையடிக்க திமுக திட்டம் போடுவதாக இபிஎஸ் விமர்சனம். புதுச்சேரி மது விற்பனை ஸ்டாலினின் கண்ணை உறுத்துகிறது எனவும் விளாசம். தமிழ்நாட்டில் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல், கொஞ்சம் லஞ்சம் கிடையாது. டாஸ்மாக்ல விட்டு பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல் புரிஞ்சிருக்கிறாங்க. இங்கேயும் வர்றாங்க. இங்க மதுபான விற்பனை அதிகமா இருக்குது. கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்குது ஸ்டாலினுக்கு. ஏன் அங்க அடிக்கிறது, இங்க வந்து அடிக்க கூடாது புதுச்சேரியில அப்படின்னு திட்டமிட்டு இருக்காரு. பிரச்சாரத்துக்கு வருவாரு, உங்களுக்கு நன்மை செய்ய வரமாட்டாரு, உங்களுக்கு இங்க இருக்கின்ற நிதியை சுரண்டுவதற்கு வருவார் திரு ஸ்டாலின் அவர்கள். உஷாரா இருங்க. அதே போல இன்றைக்கு திராவிட சசிகலா, தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன், தனபால் என பலருக்கும் துரோகம் இழைத்தவர் எடப்பாடி பழனிசாமி. துரோகத்தின் உருவமாக எடப்பாடி பழனிசாமி திகழ்வதாகவும் மு க ஸ்டாலின் விமர்சனம். உங்களை கட்சியில உங்களை வளர்த்து விட்ட செங்கோட்டையனுக்கு துரோகம், பதவி கொடுத்த அம்மையார் சசிகலாக்கு, தினகரனுக்கு துரோகம், சகோதரர் ஓபிஎஸ் அவர்களுக்கு துரோகம், உங்க ஆட்சியை காப்பாத்தின முன்னாள் சட்டப்பேரவையுடைய தலைவர் தனபால் அவர்களுக்கே சீட்டு கொடுக்காம துரோகம். விசுவாசத்துக்கு ஒரு உருவம் இருந்தா அது நீதான் கட்டப்பா அப்படின்னு ஒரு வசனம் வரும். அதுபோல துரோகத்துக்கு ஒரு உருவம் கொடுத்தா அது பழனிசாமி தான். இப்படி மீனவர்களுக்கு துரோகம் செய்தது திமுக, கச்சத்தீவை தாரை வார்த்து துரோகம் செய்தது காங்கிரஸ். துரோகம் பற்றி பேசுவதற்கு ஸ்டாலினுக்கு எந்த தகுதியும் இல்லை என இபிஎஸ் பதிலடி. யார் செஞ்சது? மீனவர்களுக்கு துரோகம் செஞ்சது திரு கருணாநிதி அவர்கள். கச்சத்தீவை தாரை வார்த்தது மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் ஆட்சி. அப்ப திமுக ஆட்சிக்கு இருக்குது. வரலாற்றிலேயே துரோகம் துரோகம் என்று சொல்லுக்கு இலக்கமானவர்கள் திரு கருணாநிதியும் திரு ஸ்டாலின் தான். எங்களை பற்றி பேசுவதற்கு ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. தமிழ்நாடு அரசின் பணம் நேரடியாக மக்களுக்கு சென்று சேர்கிறது. கடன் வாங்கிய பணம் எங்கே போனது என்ற மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி. தமிழ்நாடு அரசின் பணம் எல்லாம் எங்கே போகுதுன்னு கேட்கிறீங்களே, எல்லாமே நேரடியா மக்களுக்கு தான் போகுது. ஒரு மாசத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் 5000 ரூபாய் போச்ச, உங்களுக்கு தெரியாதா? அது இங்க இருக்கக்கூடிய பயனாளி எல்லாருக்கும் தெரியும்.
நாங்க கேட்கிறது, தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய அரசுக்கு கட்டக்கூடிய வரி பணம்லாம் எங்க போகுது? மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவின் பொருளாதார நிலை என்ன என முதலமைச்சர் கேள்வி. வரலாறு காணாத வகையில் பொருளாதார சரிவை கண்டுள்ளதாகவும் விமர்சனம். பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்தியாவுடைய பொருளாதாரத்துடைய நிலை என்ன? ஆட்சிக்கு வந்தா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயுடைய மதிப்பை அப்படியே தூக்கி நிறுத்திடுவோம்னு வாய்க்கீழே பேசுறீங்களா இல்லையா? இன்று என்ன நிலைமை இப்போ சொல்லுங்க. வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ரூபாய் மதிப்பு பாஜக ஆட்சியில வீழ்ச்சியை சந்திச்சிட்டு இருக்கு. மதுரை கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய பாஜக அரசு அனுமதி கொடுக்கவில்லை என முதலமைச்சர் குற்றச்சாட்டு. 2015 தொடங்கப்பட்ட மதுரை எய்ம்ஸ் திட்டம் இதுவரை பயன்பாட்டுக்கு வராதது ஏன் எனவும் கேள்வி. மதுரைக்கு ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு எய்ம்ஸ் மருத்துவமனைய எப்போ 2015 பட்ஜெட் அறிவிச்சாங்க. 2026 சட்டமன்றத்தில் வந்துருச்சு. ஆனா எய்ம்ஸ் மட்டும் வரவே இல்லை. நம்ம மதுரைக்காக மெட்ரோ ரயில் திட்டத்தை கேட்டோம். ஆனா ஆக்ரா, போபால், பாட்னா போன்ற நகரங்களுக்கு கொடுத்தாங்களே தவிர மதுரைக்கும் கோவைக்கும் மறுத்துட்டாங்க. புதுச்சேரி மாநிலம் தனி அந்தஸ்து பெற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க அதிமுக குரல் கொடுக்கும். அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நடந்த பரப்புரை கூட்டத்தில் இபிஎஸ் உறுதி. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் நீண்ட நாள் ஒரு கோரிக்கை, தனி மாநில அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்று. அதை பெறுவதற்கு அதிமுக கடுமையான முயற்சி எடுக்கும். மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இந்த புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை தனி அந்தஸ்துடைய மாநிலமாக உருவாக்குவதற்கு பாடுபடும் என்ற செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். சென்னை வில்லிவாக்கம் டி நகரில் தாவேக தலைவர் விஜய் இன்று மேற்கொள்ளவிருந்த தேர்தல் பிரச்சாரம் ரத்து. தாவேகவினர் கேட்ட நேரத்தை ஒதுக்காததால் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல். இரண்டாயிரத்து 26 தேர்தலுக்கு பிறகு மீண்டும் சினிமாவில் நடிக்க சென்று விடுவார் தாவேக தலைவர் விஜய். தங்களுக்கு எதிரான வாக்குகளை அறுவடை செய்ய விஜயை திமுக களமிறக்கியுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விமர்சனம். Vijay is surely ours. The NDA alliance is going to win this election. There will be victory, and probably Mr. Vijay will have to go back to films. தஞ்சாவூர் மேயர் பதவியை ராஜினாமா செய்தார் சன் ராமநாதன். சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் களம் காணும் நிலையில் ராஜினாமா. திருச்சி லால்குடி தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் நடிகர் மன்சூர் அலிகான் கள்ளக்குடி காய்கறி மார்க்கெட்டில் வினோதமான முறையில் தேர்தல் பிரச்சாரம். பச்சை காய்கறிகள், கீரை தழைகளை ருசி பார்த்தும் காய்கறி விற்பனை செய்து பிரச்சாரம் செய்தவரிடம் செல்ஃபி எடுத்து பொதுமக்கள் மகிழ்ச்சி. ஆடு மாதிரி அப்படியும் சாப்பிடலாம். ஆடு மாதிரி சாப்பிட்டா கிலோ 100 ரூபா 100 ரூபா வாங்க வருவாங்களா? ஒரு 1/2 கிலோ எனக்கு போடு. ஆக 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 ஒரு 1/2 கிலோ போடு. சாத்தான்குளம் தந்தை மகன் வழக்கில் குற்றவாளிகளுக்கு தண்டனை விவரங்கள் இன்று அறிவிப்பு. இன்று காலை 10:30 மணிக்கு மேல் தீர்ப்பு வழங்குகிறது மதுரை மாவட்ட 1வது கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றம்.
தமிழகம், கேரளா உட்பட நாடு முழுவதும் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மம்தா பானர்ஜி தலைமையிலான ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. மாற்றத்தை எதிர்நோக்கிய மக்களின் குரல் மேற்கு வங்க மாநிலம் முழுவதும் எதிரொலிப்பதாகவும் தேர்தல் பிரச்சாரத்தில் பேச்சு. மேற்கு வங்க அரசு அதிகாரிகளை உள்துறை அமைச்சர் அமித் ஷா மிரட்டி பெண் வாக்குகளை நீக்கியதாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. துணிச்சல் இருந்தால் வெளிப்படையாக நேர்மையாக தேர்தலை சந்திக்க தயாரா எனவும் சவால். காங்கிரஸ் கட்சியை அதிகாரத்திலிருந்து அகற்ற பாஜகவும் எல்டிஎஃப்பும் சதித்திட்டம் தீட்டுவதாக மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. ஆர்எஸ்எஸும் பாஜகவும் நாட்டில் இருந்து துடைத்தெறியப்படுவது உறுதி என்றும் கேரளாவில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் காட்டம். ஹார்மூஸ் நீரிணையை கடந்து இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கும் 8வது எல்பிஜி கப்பல். மேலும் 16 இந்திய கப்பல்கள் நீரிணையை பாதுகாப்புடன் கடந்து வர காத்திருப்பதாக தகவல்.